Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பன் பரோட்டா பண்றதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது கூட தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏன் போடுறோம்னா நம்ம பரோட்டா வந்து நல்லா ஒரு brown கலர்ல கிடைக்கும். இப்போ இதில் 1/4 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட முட்டையும் ஒன்று சேர்த்துக்கலாம். முட்டை போடாமல் பண்ணுறதுனால நான் எண்ணெய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பரோட்டாக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா போட்டு அடித்து குத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு 2ஆக மடித்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா பன் போல் ஒரு ஷேப் கிடைக்கிது பாருங்கள். இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கல் மேலே இது மாதிரி எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். இப்போ கட்டையால் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கணும். இப்போ 2 பக்கமாக உள்புறமாக மடிச்சுக்கலாம். இப்போ கடைசியில் இந்த மாதிரி பாய் போல் சுருட்டிடுங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்த வேண்டாம். இது பன் பரோட்டானால பன்னு மாதிரி ஷேப் கிடைக்கணும் நமக்கு. பாருங்க பன்னு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு தோசைக்கல்லை வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி பரோட்டாவை சுட்டுக்கலாம். நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி நல்லா சுட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கணும். அப்போ தான் உள்ள நல்லா வேகும். நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோன்னா பரோட்டா வந்து நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். பாருங்கள் உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.